இந்த காரியங்களை குறித்து என்னை விட ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆகவே நான் நேரம் எடுக்க விரும்பலை. ஆனால் என்னுடைய மனதில் பட்ட 2 காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ரமேஷ் ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் கூப்பிட்ட போதெல்லாம் நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கும் மறுபடியும் அதே மாதிரி அவர் எடுத்த படங்களில் செய்த மாதிரியே நீங்கள் 2 காரியத்தை கரெக்டாக செய்திருக்கார். ஒன்று, சுவிசேஷத்தை குறித்த ஒரு தெளிவு. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்பதால் என்னங்கிறது நிறைய பேர்ட்ட குழப்பமாக இருக்குது. அதை ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணி தெளிவாக அவர் சொல்கிறது எனக்கு ரொம்ப எப்பவுமே பிடிக்கும். அதை நான் பாராட்டுகிறேன். மெய்யான சுவிசேஷம் என்ன அப்படிங்க. இன்னொன்று, மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சித்தரிக்கிறார் அவர். இந்த வேண்டாத காரியங்கள்லாம் விட்டு ஒழிக்கிறது, ஜாதி வேற்றுமைகள் முதற்கொண்டு இன்னும் பல காரியங்கள். வேண்டாத பாரம்பரியமாக நமக்கு வந்த கிறிஸ்தவ பாரம்பரியம்னு சொல்கிறோம். அதில் சில நல்ல பாரம்பரியங்கள் இருக்குது, அதை வைத்து கொள்ள வேண்டிய பாரம்பரியங்கள். ஆனால் சிலதெல்லாம் எந்த ஒரு வேல்யூவும் இல்லாத பாரம்பரியங்கள் கட்டி அழுதுட்டுருக்கோம். அதையெல்லாம் கழட்டி விட வேணுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். சுவிசேஷம் நல்லா அறிந்து கொள்வது உதவுது. ஆகவே இது நல்ல ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் கெட்ட காரியங்களை களைந்து எறியணும். கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேணுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது ரொம்ப பிடிச்ச காரியம். அதை சினிமா மூலமாக சொல்கிறாரு. அது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. சினிமா வந்து எப்பவுமே குறை சொல்லியிருக்கு. குறை சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆமாம், சினிமாவில் கெட்ட காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகளை கூட பார்க்க விடுறதுக்கு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அதில் ஒன்றும் பெரிய வேல்யூ இல்லை. அதை விட நல்ல காரியங்களை பண்ணலாம். அதனால் அதை பார்க்கக்கூடாதுன்னே சொல்கிறோம் நம்ம. ஏன்னா அதில் அவ்வளோ நல்ல காரியங்கள் இல்லைங்கிறது தெரியுது. ஆனால் வெறும் பார்க்கக்கூடாது அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் கன்ஸ்ட்ரக்டிவாக அதை வச்சு ஒரு காரியத்தை செய்கிறார். கிறிஸ்தவர்கள் வந்து ஆர்ட் ஃபார்முக்கு எதிரிகள் கிடையாது, கலைக்கு எதிரிகள் கிடையாது. நடிப்பு, இசை, இப்படிப்பட்ட இந்த கலாச்சார சம்மந்தப்பட்ட காரியம் எதிரிகள் கிடையாது. நாங்கள் அதெல்லாம் நம்புகிறோம், அதெல்லாம் விரும்புகிறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பாசிட்டிவாக நல்ல காரியங்களுக்காக நல்ல காரியங்களை ஜனங்களுக்கு கொண்டு சேர்ப்பதுக்காக. வெறும் ரிலீஜியஸாக கூட இல்லை, வெறும் கிறிஸ்தவ செய்தியை மட்டும் இல்லை, நல்ல காரியங்கள், ஒழுக்கங்களை, பல காரியங்களை கற்பிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். அதுக்கெல்லாம் அது உதவும் என்கிறத நான் நம்புகிறோம். அதை அவர் நல்லா செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம்.